கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழ்வதனால் ஏகப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாத மழையாக நம்முடைய வாசஸ்தலத்தில் பெய்கின்றது. யாத்ராகமம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, மகா பெரியோது சதி திட்டத்தை தீட்டி ஆண் வாரிசுகளை அழிக்க வேண்டும் என்று எகிப்தின் ராஜா திட்டமிட்ட போது 2 எபிரேய மருத்துவச்சிகளை தேடிச் சென்று இந்த சதி திட்டத்தை அவர்களுக்கு அவன் சொல்லுகின்றான். ஆனால் அவர்கள் மனிதனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல், வஞ்சக ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயந்ததினால முடிந்த வரைக்கும் உயிர்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் செய்த அந்த செயல் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததினால கர்த்தர் எகிப்திய மருத்துவச்சிகள் ஆகிய அந்த 2 சகோதரிகளையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தவறை செய்வதற்கு ஒரு மனிதன் உங்களை தூண்டிக் கொண்டிருக்கலாம். ஒரு குற்றத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் உங்களை தூண்டிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அந்த மனிதனுடைய தூண்டுதலுக்கு உட்படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார், என் உள்ளத்தை ஆராய்கிறவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்ற ஒரு தெய்வ பயத்தோடு மனிதனுடைய தவறுக்கு நீங்கள் ஒத்துழைக்காதபடி கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போது அந்த எபிரேய மருத்துவச்சிகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பெற்றுக்கொண்டார்களோ அதே ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு பயந்து வாழும்படி நம்மை பரிபூரணமாய் அர்ப்பணிப்போம். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை சுரந்து வருவதை காண்போம். நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது கர்த்தர் தமது பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் தியானத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு விசை கூட, ஆண்டவரே, இனி உள்ள நாட்கள் உமக்கு பயந்து நடப்பேன் என்று ஒரு பிரதிஷ்டை பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருக்கு பயந்த அந்த சகோதரிகளைப் போல நாங்களும் கர்த்தருக்கு பயந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் அவர்களை மூடுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.